अस्मत् गुरुभ्यो नमः अस्मत् सर्वगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमद् दासरथै महागुरवे नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते श्रीमदादिवन् छडगोप वेदांत देशिक नारायण रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः. ரீசெண்டாக இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டுருக்கேன். அப்படியே நீ இப்போ இந்த 30 நாளும் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறான்னா, திருப்பாவை உபன்யாசம் தீர்க்கமாக சொன்னால் கூட ஷார்ட்ஸ் மாதிரி கிறிஸ்பாக ஒரு 5 நிமிஷம் கேட்குற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுங்கன்னு கேட்டிருக்கா. அதனால் அப்படியே இன்னிலேருந்து இந்த 30 நாளும் சேர்த்து, இன்றைக்கி அவதாரிகையிலேருந்து 30 நாளும் சேர்த்து ஷார்ட்ஸ் முதல்ல போட்டுடுறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் தீர்க்கமாக உபன்யாசம் சாயங்காலத்துலேருந்து எல்லா நாள் சாயங்காலமும் உபன்யாசம். இப்போது இன்றைய தினம் நம்ம அவதாரிக்கைன்னு பார்க்குறோம். அவதாரிக்கையோட தனியன்களும் பார்க்கலாம். இன்றைய தினம் நாளையிலேருந்து முதல் பாசுரத்துலேருந்து பார்க்கலாம். அவதாரிக்கை இப்போது ஆண்டாள் திருப்பாவை. இந்த திருப்பாவையினோட ஏற்றம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எந்த கிரந்தமாக இருந்தாலும் சரி அந்த கிரந்தத்துக்கு 3 முக்கியமான லட்சணங்கள் இருக்கணுன்றது பெரியவா வகுத்து வச்சுருக்கா. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இது இந்த கிரந்தம் எப்பேற்பட்டது அப்படின்னு முடிவுக்கு வர்றது. அதில் பக்து வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், பிரபந்த வைலக்ஷண்யம்னு 3. இதில் பக்து வைலக்ஷண்யம் அப்படின்றது யார் எழுதினா அப்படின்றது இருக்குது. விஷய வைலக்ஷண்யம்ன்றது யாரை பற்றி எழுதினான் இருக்குது. அதே மாதிரி பிரபந்த வைலக்ஷண்யம்ன்றது அது எப்படி எழுதினான்றது இருக்குது. இப்போது யார் எழுதினா அப்படின்னா, திருப்பாவை யார் எழுதினான்னா மகாலட்சுமி ஆண்டாள் எழுதினது. இது யாரை பற்றி எழுதினது அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனை பற்றி எழுதினது. சரி, இது இந்த பிரபந்தம் எப்படி எழுதினது அப்படின்னா செந்தமிழால் எழுதினது, நல்ல அழகான நடையில் எழுதினது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இந்த 3 விசேஷங்களும் இருப்பதினால் இந்த கிரந்தம் வந்து விசேஷமான கிரந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தமே இதனோட இந்த விசேஷம் உண்டு. சரி, இந்த விசேஷம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இந்த திருப்பாவைன்றது நம்ம பாசுரமாக படிக்கிறோம் இல்லையா, இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த திருப்பாவை அப்படின்னா வராக அவதாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. வராக அவதாரம் முடிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் தாயாரை காப்பாற்றி தன்னுடைய கையில் வேலை பண்ணிட்டுருக்கார், கையில் வச்சுட்டுருக்கார். பெருமாள் வச்சுட்டு உபதேசம் பண்ணுறார். எல்லா உபதேசங்களும் பண்ணிட்டுருக்கார். அந்த உபதேசம் பண்ணும்போது கூட தாயார் முகம் ரொம்ப வாடி இருந்தது. எதனால் வாடி இருந்தது அப்படின்னு கேட்டால் சொல்ல, நான் என்னை பற்றி கவலைப்படல, என்னுடைய புத்திரர்கள், அதாவது இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே பூமாதேவியினுடைய புத்திரர்கள், அதனால் என்னுடைய புத்திரர்களுக்காக தான் நான் கேட்குறேன். அவளுக்கு மோட்சத்துக்கு வந்து சேரணும். பூலோகத்தில் இருக்கிறதுன்றது இந்த சம்சார சாகரத்தில் அலைஞ்சின்னு இருக்கிறதுன்றது கூடாது. அவள் திருப்பியும் மோட்சத்துக்கு வரணும் அவள்லாம் அப்படின்றதுக்கு நீங்கள் தான் ஒரு உபாயம் சொல்லணும்னு கேட்குறார். அப்போது பெருமாள் சொல்கிறார், தியானங்கள் பண்ணிட்டு என்னை வந்து தபஸ் பண்ணிட்டு என்னை வந்து அடையலாம் அப்படின்றார். அதுவும் முடியாது அப்படின்றார். அவள்லாம் அது கஷ்டம், எல்லாம் அது தியானம் பண்ணோன்னா சேர்ந்தா போல் ஒரு மணி நேரமாக சப்பலாங்கோல் பட்டு உட்காரணும், அதுவும் முடியாது. முக்கியமாக கலியுகத்தில் முடியாது. அதனால தான் கலியுகத்தில் அவதாரம் பண்ணி ஆண்டாள் சொல்கிறாரு. அதனால் வேறு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்றார். அப்போ சொன்னால் யாக யக்னங்கள் பண்ணி என்னை வந்து அடையலாம் அப்படின்றார். அதுவும் அவளால் முடியாது. யாக யக்னங்கள்லாம் பண்ணோன்னா அதுக்கெலாம் சில நாட்கள்லாம் வந்து இருக்கணும், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், அதுவும் முடியாது அப்படின்னார். சரி, ஒன்று பண்ணுங்க, என்னை அர்ச்சித்து, என்ன அர்ச்சாரூபத்தில் என்னை வந்து அர்ச்சித்து எனக்கு ஆராதனங்கள்லாம் பண்ணிட்டு என்னை வந்து அடையலாம் அப்படின்றார். இல்லை, அது கூட அவளால் முடியாது. அதுவும் மோசமாக இந்த கலியுகம் வந்துடுதுன்னா இன்னும் அதுவும் ரொம்ப சொல்பம், பண்ணவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்ல, கலியுகம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை நாம சங்கீர்த்தனத்தில் என்னை வந்து அடையலாம் அப்படின்னு, என்னுடைய நாமாக்கள் சொல்லிட்டு அந்த நாமாக்கள்னால் என்னை வந்து அடையலாம் அப்படின்றது ஆண்டாள் கிட்ட, பூமாதேவி கிட்ட பெருமாள் சாய்க்கிறார். அதை கேட்டு சொல்கிறா, அது கூட அவளுக்கு வராது. இதுதான் தாயினுடைய சௌலபியம்ன்றது. திருப்பாவை நம்ம இதனோட விசேஷம் என்னன்றது ஒவ்வொரு வரியாக கேட்கும்போது அதனுடைய ஆனந்தம் நமக்கு புரியும். தாயார் சொல்கிறா, அது கூட அவளுக்கு தெரியாது. நானே போய் இருந்து அவளுக்கு அந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுத்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உஜ்ஜிக்க வேண்டுமா, மோட்சத்தை அடைய வேண்டுமா, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றார்.
அப்படியாக ஆண்டாள் பூலோகத்தில் ஆண்டாளாக அவதரித்து பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக அவதரித்து நந்தவனத்தில் கிடைக்கிறா பூமாதேவி ஆண்டாள். அப்படி அவதரித்து நமக்காக சொன்ன இந்த திருப்பாவை இது ரொம்ப விசேஷமான திருப்பாவை. இந்த திருப்பாவையில் முக்கியமாக 2 தனியன்கள் இருக்குது. ஒன்று சமஸ்கிருதம், ஒன்று தமிழ். தமிழில் 2 இருக்குது. இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தனியன் பராசர பட்டர் அருளை செய்தது. நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாக்கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அதாவது நீலைன்னு சொல்லக்கூடிய நீலாதேவி அவள் தான் நப்பின்னையாக பிறக்கிறாள். அந்த நப்பின்னையோட கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா படுத்துட்டுருக்கார். அவருடைய மனைவி, கிருஷ்ணனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர் 8 அஷ்டபாரியர்களை ஒத்தி. இந்த நீலா என்ன பண்ணுறான்னா அவருடைய திருமார்பில் படுத்துட்டுருக்காளாம். படுத்துட்டு எப்பயுமே ஆலிங்கனம் படுத்துட்டா மார் மேலே படுத்துக்கிறது நமக்கு விசேஷம். நாமளே அம்மா மடியில் படுத்துக்கும் போது அப்படி தான் படுத்துப்போம் இல்லையா? அதுபோல் ஆலிங்கனம் பண்ணி படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணரை தட்டி எழுப்பி இங்கே எல்லாருமே உன்னை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீ நீலைக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுறது தப்பு அப்படின்னு பலாத்காரமாக தன் பக்கம் இழுத்துக்கிறா அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய ஏற்றம். அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார் அருளச் செய்தது, இது 2 பாசுரமாக பிரிக்கிறார். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. அன்னவயல் புதுவை ஆண்டாள், அன்னவயல் அன்னங்கள் இருக்கக்கூடிய புதுவைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்லே பிறந்தவள் ஆண்டாள். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழிய அப்படி பிறந்தவள் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை. இந்த அரங்கநாதருக்கு பண்ணக்கூடிய திருப்பாவை என்ன பண்ணாள்னா பூமாலையாக பண்ணாள், அதையே பாமாலையாகவும் பண்ணாள். அப்படிப்பட்டவள், அப்படிப்பட்ட கோதையை நாம் இதம் அவளை நாம் எப்போதும் சேவிக்க வேண்டும் அப்படின்னா சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இப்படியாக சூடிக் கொடுத்த ஆண்டாளை நாம் சேவித்து இன்புற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த தனியன்கள் சுவாமி சாட்சியிருக்கா. அப்படிப்பட்ட ஏற்றமான தனியன்கள் இந்த அவதாரிக்கையும் இந்த தனியன்களும் விசேஷம். இதனுடைய விஸ்தாரத்தை திரும்பவும் நீங்கள் முழு உபன்யாசத்தில் கேட்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.